Volpone by Ben Jonson. Ben Jonson ஃபேமஸான இங்கிலீஷ் playwright அண்ட் poet. காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற ட்ராமட்டிக் ஜான்ரா பாப்புலர் ஆக்குனது பென் ஜான்சன் தான். நிறைய சட்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராமட்டிஸ்டாக கருதப்படுறாரு பென் ஜான்சன். இவருடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா தி ஆல்கெமிஸ்ட், எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், இது ரெண்டையும் சொல்லலாம். இந்த வால்போன் வந்து 1606 பப்ளிஷ் ஆன ஒரு பிளே, ஒரு காமெடி பிளே அண்ட் ஒரு சட்டாரிக்கல் பிளேன்னு சொல்லலாம், அலிகரிக்கல் பிளேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த வால்போன் பிளேயில் வர கேரக்டர்ஸோடைய நேம் வந்து அனிமல்ஸோடைய ரிசம்பிளன்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ வால்போன்னு பார்த்தோன்னா ஃபாக்ஸை மென்ஷன் பண்ணுற நேம் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பார். ஸோ ஒரு அலிகரிக்கல் பிளே அப்படின்னு சொல்லலாம். க்ரீட் அண்ட் லஸ்ட், பீப்புள்கிட்ட இருக்க அந்த க்ரீட் அண்ட் லஸ்ட்டை சட்டையர் பண்ணுற மாதிரி காமெடியாக அந்த பிளேயை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் பென் ஜான்சன். இப்போ இந்த பிளேயோடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வால்போன் மேஜர் கேரக்டர். இது வந்து ஃபாக்ஸ், ஆல்ரெடி சொன்னேன், ஃபாக்ஸ் தான். வால்போன்னா மீனிங் ஃபாக்ஸ். இவர் வந்து ஒரு க்ரீடியான ஒரு பர்சன், ஒரு வயசானவர். இவருக்கு குழந்தைங்களும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. ரொம்ப பேராசை உண்டு. அந்த பேராசையோட விளைவு என்ன அப்படிங்கிற அந்த வால்போனை நம்ம பார்க்க போகிறோம். தென் மோஸ்கானா ஃப்ளைன்னு மீனிங், நச்சரிக்கிற அந்த அந்த மீனிங். இவருடைய சர்வெண்ட், பாரசைட்னு சொல்லலாம். தென் வால்ச்சர் ஒரு லாயர், கார்பாஷியோ ஒரு க்ரீடி ஓல்டு மேன், கார்வினோ ஒரு மர்ச்சன்ட். இவங்க 3 பேரையும் லெகசி ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வால்போனும் மோஸ்காவும் சேர்ந்து ஒரு ஸ்கேமுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வால்போன் நல்லா தான் இருப்பார், உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வால்போனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். ஸோ சீக்கிரம் இறந்துருவார். அவருக்கு குழந்தைங்களும் கிடையாது. ஸோ அவருக்கு அடுத்து அவருடைய வாரிசாக இருக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இந்த 3 பேருக்கும் ஒரு பேராசை, வால்போனுடைய சொத்தை முழுக்க நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்போனை பார்க்க போகிற நேரம்லாம் நிறைய கிஃப்ட்ஸாக கொண்டு போய் கொடுத்து வால்போனை கவர்ந்து வால்போனுக்கு அடுத்து அந்த சொத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறது இந்த 3 பேருக்கும் ஒரு ஆசை. வால்போன் பணக்காரன் தான். ஆனால் இந்த 3 பேரை பார்த்தோன்னா வால்ச்சர் ஒரு லாயர், கார்பாஷியோ அவரும் ஒரு வசதியான ஒரு ஆள் தான். தென் கார்வினோ ஒரு மர்ச்சன்ட். இவங்களுமே நல்ல ஒரு அளவுக்கு வசதியாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்களுடைய ஆசை யாரை விடுது, வால்போனுடைய சொத்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த 3 பேருக்குமே இருக்குது. ஸோ அதனால் வால்போனை மீட் பண்ண போகிறனால கிஃப்ட்ஸாக கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது நான் அவருடைய ஹேர் ஆகணும்னு சொல்லிட்டு மோஸ்கா மூலமாக அவங்க இது பண்ணுறாங்க. பட் அவர் இல்லாலாம் இல்லை. வால்போன் அந்த கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு வேணுனே பண்ணுற ஒரு ஸ்கேம் தான் இது. ஓகேவா? அதில் இந்த 3 பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இந்த 3 பேரும் வால்போனுடைய ஹேராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க, லெகசி ஹண்டர்ஸ். ஓகேவா? தென் பொனாரியோ கார்பாஷியோடைய பையன், சீலியா கார்வினோவுடைய ஒய்ஃப், சார் பொலிட்டிக் உட்பி ஒரு இங்கிலீஷ் மேன், லேடி பொலிட்டிக் உட்பி அவருடைய ஒய்ஃப், தென் பெரிக்ரின் ஒரு யங் ட்ராவலர். ஓகேவா? இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். இப்போ இந்த ப்ளே எங்கே நடக்குது அப்படின்னா, செட்டப் எங்கே அப்படின்னா வெனிஸ், இட்டலியில் உள்ள வெனிஸில் தான் நடக்குது. ஓகேவா? அங்கே ஜஸ்ட் ஒரு 1 டே நடக்கிறதா இந்த ப்ளே முழுக்க. ஓகேவா? ஜஸ்ட் 1 டே தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வால்போனும் மோஸ்காவும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு 3 பேரை முட்டாள்தனமாக ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 3 பேர் யாருன்னெலாம் பார்த்தோம். வால்ச்சர், கார்பாஷியோ, கார்வினோ. வால்ச்சருடைய கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுறது வல்ச்சர், அலிகரிக்கலாம். ஓகேவா? தென் கார்பாஷியோ ரேவன், கார்வினோ க்ரோ. ஓகேவா? இந்த 3 அனிமலிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இவங்களுக்குமே இருக்கும். அதனால தான் இப்படி அலிகரிக்கலாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ வால்போனை ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபாக்ஸ் அந்த தந்திரமான விஷயங்கள்லாம் வால்போனுக்கு நல்லாவே தெரியும், தந்திரமான கேரக்டர் தான். ஸோ இந்த மாதிரி அலிகரிக்கெலாம் ரெஃபர் பண்ணினா மேபி இது ஒரு அலிகரின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, வால்ச்சர், கார்பாஷியோ, கார்வினோ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா எப்படியாவது வால்போனுக்கு அடுத்து நம்ம அந்த சொத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஓகேவா? வால்போன் வேணும்னே நல்லா இருக்கிற உடம்பு நான் நல்லா இல்லை, எனக்கு உடம்பு நல்லா ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ நான் எப்போ வேணால் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நடித்து இவங்க 3 பேரையும் ஏமாற்றிட்டுருக்கார் வால்போன் அலாங் வித் மோஸ்கா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. ஒரு 3 வருஷமாக இப்படி இந்த 3 பேரையும் ஏமாற்றிட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 2 பேர் வராங்க, வால்ச்சர் அண்ட் கார்வினோ. 2 பேர் வந்து நிறைய ப்ரெசென்ட்லாம் கொடுத்து மோஸ்காவை மீட் பண்ணுறாங்க. மோஸ்கா 2 பேர்ட்டையும் நீங்கள் தான் ஹேர்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. 3ஆவதாக வர்றது கார்பாஷியோ ரொம்ப ஓல்டான ஒரு பர்சன். யாரை விட ஓல்டுனா வால்போனை விட ஓல்டு. ஆனாலும் இந்த ஆளுக்கு ஒரு ஆசை, வால்போனோட சொத்து வேணும் அப்படிங்கிறது. அவர் மட்டும் கிஃப்ட்டுக்கு பதிலாக ஒரு வயல் முழுக்க மெடிசன் கொண்டு வந்திருக்கார். அப்போது அவர் கேட்குறாரு, என்ன இது மெடிசன் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவர் உடனே சரியாகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, உடனே சரியாகவா நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மோஸ்கா கேட்டதும், ஓ கரெக்ட் தான், ஓகே அப்போ நான் உடனே மெடிசனை விட்டுட்டு வேறு கிஃப்ட் ஏதாவது நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன், ஆனால் நீங்கள் என்ன தான் ஹையர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ராமிஸ் கேட்குறாரு. கார்பாஷியோவும் மோஸ்கா அவர்கிட்டையும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு இவரையுமே கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு.
வோல்போன் எப்போவுமே வந்து சொத்துக்களை தான் ரொம்ப வர்ணிப்பான். அந்த வெல்த்தெல்லாம் அப்படியே போய் பார்ப்பான். அவன் ரூமில் இருக்கிற அந்த வெல்த்தெல்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளை ப்ரைஸ் பண்ண யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், வர்ணிக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த வெல்த்துக்கு யூஸ் பண்ணுவான். மெட்டீரியல் வெல்த்துக்கு யூஸ் பண்ணுவான். ஓகேவா? அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மோஸ்கா வரான். மோஸ்கா வோல்போனும் பேசுகிறாங்க. அப்போ தான் மோஸ்கா ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கார்வினோவுக்கு ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் இருக்கா. அவள் பேர் சீலியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இட்டாலியிலே அவள் தான் அழகாக இருப்பா, அவ்வளோ ஒரு அழகான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி மோஸ்கா அப்படியே ஏற்றி ஏற்றி பெருமையாக சொல்கிறான். சொல்லும்போது வோல்போனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, சரி அவள் எனக்கு வேணும், அவளை நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஆசை இப்போ வோல்போனுக்கு வருது. இவ்வளோ நாள் அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இருந்துட்டு, இப்போது அதில் அந்த லெகசி ஹண்டர்ஸில் ஒருத்தரான கார்வினோடைய ஒய்ஃபையும் வேணும்னு ஆசைப்பட்றான் வோல்போன். இது எப்படியாவது அவன் மூலமாக சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் ஒய்ஃபை நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்றான் வோல்போன். அதுக்கு ஒரு பிளானும் போடுறாங்க வோல்போனும் மோஸ்காவும். ஓகேவா? தென் அதுக்கடுத்து கார்வினோ இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு வெளியே சார் பொலிட்டிக் உட்பி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நைட் வந்து பெரிகிரைன் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காரு. பெரிகிரைன் யார் அப்படின்னா ஒரு ட்ராவலர். இங்கிலாந்துலேருந்து இப்போ வெனிஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெனிஸ்க்கு வந்த உடனே இந்த சார் பொலிட்டிக் உட்பி கிட்ட சில அட்வைஸை பெரிகிரைன் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இது எப்படிப்பட்ட இடம் சார், இந்த மக்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சார் பொலிட்டிக் உட்பி வந்து இங்கிலீஷ் நைட் தான், பட் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெனிஸ்க்கு வந்து. அதனால் வெனிஸை பற்றி சொல்கிறாரு. வெனிஷியன்ஸ்லாம் இப்படி தான்ப்பா இருப்பாங்க, இந்த ஊர் இப்படி தான், நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, நீ இதுக்கு படி அதுக்கு படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அப்போது சார் பொலிட்டிக் உட்பி பேசுகிறத வச்சே பெரிகிரைன் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, இவர் வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம், இவர் ஒரு முட்டாள், அவர் பேசுகிறதுலேயே நல்லா தெரியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஈஸியாக பெரிகிரைன் கண்டுபிடிச்சிடுறான். பட் சார் பொலிட்டிக் உட்பி ஈஸியாக ஏமாற ஒரு பர்சனாக இருந்தாலும் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ அதுக்காக சார் கொஞ்சம் ட்ராவல் அட்வைஸ் கொடுங்க இங்கே எப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பெரிகிரைனும் கேட்டுட்ருக்கான், அவரும் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க நிற்கிற இடத்துல இவங்க கார்வினோடைய வீட்டுக்கு வெளியே நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் வராங்க. இப்போ அதில் இவரும் இருக்கார், வோல்போன் இருக்கார். வோல்போன் டிஸ்கைஸில் இருக்கார். எப்படின்னா ஒரு மருந்து விற்கிற மாதிரி வந்திருக்காரு. இந்த தெருவிலலாம் விற்பாங்கல்ல, இந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா இந்த நோய் சரியாரு அந்த நோய் சரியாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக மருந்து விற்கிற ஒரு பர்சனாக வோல்போன் டிஸ்கைஸ் ஆகி வராரு மோஸ்கா. அண்ட் அவருடைய சர்வன்ஸோட கொஞ்சம் பேர் அசிஸ்டன்ஸோட வராரு. மக்களும் அங்கே ஒன்று கூடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்படி அவங்க கார்வினோ வீட்டு வாசல் இப்படி ஒன்று கூடனா கண்டிப்பாக கார்வினோட ஒய்ஃப் எட்டி வெளியே பார்க்கும்போது அவன் முகத்தை நம்ம பார்த்துடலாங்கிற ஒரு எண்ணம் வோல்போனுக்கு. ஸோ அதனால் இப்படி டிஸ்கைஸில் வோல்போன் அங்கே வந்து கத்தி வித்துட்ருக்கான். என்ன விற்கிறான் அப்படின்னா, எல்லா நோயும் குணப்படுத்துகிற ஒரு ஆயில் என்கிட்ட இருக்குது, கியூர் ஆல் எலிக்சர், அது என்கிட்ட இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். விற்று மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பொலிட்டிக்ஸ் சார் பொலிட்டிக்கும் பெருகிரனும் அவங்க பண்ணிட்டு அவங்க கதையை பேசிகிட்டே இருக்கிறாங்க. இருந்துட்டு இருக்கும்போது வோல்போன் அவன் கார்வினோட வீட்டை பார்க்குறான். சரி, இதுலேருந்து அவள் கண்டிப்பாக ஜன்னல் வழியாவது எட்டி பார்ப்பான். ஏன்னா வந்து கார்வினோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வீட்டில் விட்டு அவன் பொண்டாட்டி வெளியெல்லாம் வரவே முடியாது, ஜன்னல் வழியாக தான் பார்க்கணும். ஜன்னல் வழியாக பார்க்குறதே கார்வினோக்கு தெரிஞ்சால் ரொம்ப சத்தம் போடும், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா அவன் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கார்வினோக்கு ஒரு பொறாமை. ஓகேவா? யாரும் கவர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை கார்வினோக்கு உண்டு. இப்போ வோல்போன் வந்து பொறுமையாக பேசி வித்துட்ருக்காரு. இந்த ஆயில் இதை பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஜன்னல் வழியாக சீலியாக எட்டி பார்க்குறா. சீலியா அடி பார்த்ததும் வோல்போன் கூட்டத்தை பார்த்து எல்லாரும் அவங்க கையில் கர்ச்சிஃப் தூக்கி என்னை பார்த்து வீசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீலியாவும் வீச போகிற டைமில் கார்வினோ வந்துடுறாரு. வந்து ஒய்ஃப் வெளியே எட்டி பார்க்கறத பார்த்துட்டு இந்த கூட்டம் மொத்தத்தையும் அடித்து விரட்டி விட்டாரு. எல்லாம் ஓடுறாங்க. டிஸ்கைஸில் அங்கே இருக்கிறது வோல்போன்னு கார்வினோக்கு தெரியலை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. போன பிறகு ஒய்ஃப்ட்ட போய் ரொம்ப சத்தம் போடுறாரு. நீ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குற, இனி ஒன்று நான் வீட்டு விட்டு வெளியே விட மாட்டேன், இந்த ஜன்னலையும் திறக்க விட மாட்டேன், நீ சர்ச்சு கூட வெளியே போகக்கூடாது, நீ வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டுக்கணும், சாஸ்டிட்டி பேண்டை போட்டுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவளை கேவலப்படுத்துறாரு. நீ இப்படி பண்ணிடுவ அது இதுன்னே சொல்லி அவளை ரொம்ப மட்டம் தட்டுறாரு. அவள் அப்படியே சோகத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டா. ஸோ அவளை நீ வெளியே போக கூட அவளுக்கு பெர்மிஷன் கிடையாது, ஜன்னல் கிட்ட வர கூட அவளுக்கு பெர்மிஷன் கிடையாது. கார்வினோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ நிறைய ரூல்ஸும் போட்டுட்டாரு. அவள் ரொம்ப சோகத்தில் இருக்கா. இப்போ வோல்போன் வந்து சீலியாவுடைய முகத்தை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவள் கூட ஒரு நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஒரு தப்பான எண்ணம் வோல்போனுக்கு வந்துருச்சு. ஸோ மோஸ்காவை அனுப்பி கார்வினோட நான் சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டுட்டார். மோஸ்கா அங்கே போய் வோல்போன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வோல்போனை க்யூர் பண்ணுறக்கு ஒரே வழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேடியோட தூங்குறது தான், நைட் ஸ்பெண்ட் பண்ணுறது தான், அதுக்கு ஒரு லேடி வேணும், உங்கள் ஒய்ஃபை அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். கேட்ட உடனே இந்த ஆளுக்கு என்ன அப்படின்னா, மற்ற 2 பேரை பீட் பண்ணி நம்ம அந்த ஹேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசை. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, நம்ம ஒய்ஃபை அனுப்பிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கே இவர் வந்துட்டார். இவர் அக்ரி பண்ணிட்டார். சரி, நான் என் ஒய்ஃபை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது கூட்டு வர போகிறாரு. இவர் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லலாம் செய்யலை. கார்வினை போய் சீலியாட்ட சொல்லலாம் இல்லை, வா ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு சீலியாவை கூப்பிட்டு வராரு. இப்போ மோஸ்கா என்ன பண்ண அப்படின்னா, பொனாரியோவை கூப்பிட்டு வரேன். பொனாரியோ கார்பாஷியோடைய பையன். எதுக்கு அப்படின்னா, உன்னோட அப்பா ஒன்று டிஸ்இன்ஹெரிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வரான். ஏன்னா இவருடைய சொத்து வேணும் அப்படின்னா உங்கள் பையனை நீங்கள் டிஸ்இன்ஹெரிட் பண்ணணும், உங்கள் பையனுக்கு உங்கள் சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னோடனே அவர் கார்பாஷியோ சரி, என் பையனுக்கு சொத்தெல்லாம் போக வேண்டாம், எனக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அவர் அக்ரி பண்ணிட்டாரு.
ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸில் அவர் கையெழுத்து போட போகிறாரு கார்பாஷியோ வோல்போனுடைய வீட்டில் வச்சு. அப்படி போட்டால் மட்டும்தான் வோல்போனுடைய சொத்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வருது பேசி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்பாஷியோ வராரு. ஸோ இதை வந்து பொனாரியோ பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா மேலே கோவப்படுவான், சண்டைக்கு போவான். சண்டைக்கு போய் ஒரு ஆள் இந்த 3 பேரில் ஒரு ஆள் கழிவார் அப்படிங்கிற எண்ணம் மோஸ்காக்கு இருக்குது. அதனால வேணும்னே பொனாரியோவை கூப்பிட்டு வந்து வோல்போனுடைய வீட்டில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டான். எதுக்குன்னா கார்பாஷியோ வருவார், வந்து சைன் பண்ணுவார். சைன் பண்ணுறதை பார்த்துட்டு என்னையே நீங்கள் டிஸ்இன்ஹெரிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பன்ட்ட சண்டைக்கு போவான். சண்டையில் ஒருத்தர் கழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற இடம் மோஸ்காக்கு இருக்குது. ஸோ பொனாரியோ இப்போ ஒளிஞ்சிருக்கான். நம்ம கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு சத்தம் கேட்டதும் வோல்போன் போய் கதவு திறக்கிறாரு. பார்த்தா அது பொனாரியாவும் இல்லை, கார்வினோவும் இல்லை. யார் வந்திருக்குன்னு பார்த்தா லேடி உட்பி, அந்த சர் பொலிட்டிக் உட்பியோடைய ஒய்ஃப். அவங்களுக்குமே ஒரு சொத்து அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அடிக்கடி வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க. வந்தோடனே இவங்களை எப்படியாவது அனுப்பணுமே, ஏன்னா இப்போ கார்பாஷியும் வருவார், கார்வினோவும் சீலியாவை கூப்பிட்டு வருவார். அதனால இவங்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு மோஸ்கா வேகமாக வந்து என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் சார் பொலிட்டிக் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட் கூட பேசிகிட்டு இருக்காரு அங்கே கார்வினோ வீட்டு முன்னாடி, நான் பார்த்தேன்னு சொல்லி போய் சொல்லிடுவான். அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் லேடி உட்பி அங்கேருந்து போயிடுவாங்க. போன பிறகு யார் வருவா அப்படின்னா கார்பாஷியோ வருவாருன்னு சொல்லிட்டு பொனாரியோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் கார்பாஷியோ வர மாட்டார், கார்வினோ வருவான் சீலியாவோட. இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கார்வினோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, சீலியா இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, அவர் வருவார், ரூமுக்குள்ளே வருவார், நீ அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிவிடுவான். சொன்னது வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை என்னாலாம் முடியாது, நீங்கள் என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்பா. அப்போ இவன் கார்வின் என்ன நினச்சிக்கிடுவான் அப்படின்னா, நம்ம பொண்டாட்டி நான் இருக்கிறனால தப்பாக நினைக்கிறா போலன்னு சொல்லிட்டு அந்த வோல்போன் இருக்கிற ரூமுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு கதை லாக் பண்ணிட்டு இவன் போயிடுவான் அவன் பாட்டுக்கு. ஓகேவா? அந்த ரூமில் வோல்போன் ஒளிஞ்சிருப்பார். இவன் கவனிச்சிருக்க மாட்டா சீலியா. திடீர்னு வெளியே வந்து ஃபஸ்ட்டு பேசி செடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவார். பட் சீலியா ஒத்துக்கவே மாட்டா. உடனே இவட்ட பேசினா ப்ரோஜனம்னு சொல்லிட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணுவார். இது எவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது பொனாரியோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்க அப்பா வருவான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தான். பட் அவங்க அப்பா வரலை. இந்த அநியாயத்தை பார்த்துட்டு வேகமாக அந்த ரூம் திறந்துட்டு போய் வோல்போனை தள்ளி விட்டுட்டு இந்த லேடியை கூப்பிட்டு வெளியே வந்துடுவான். அந்த அம்மா சீலியாவை கூப்பிட்டு வெளியே வந்துடுவான். 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து அங்கே இருக்கிற கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ கார்பாஷியோ வருவார், வால்ச்சரும் வருவார். மோஸ்காக்கு இப்போ ஒரு பயம், இவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணால் வோல்போனை பிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வால்ச்சர்கிட்ட சொல்லி ஐடியா கேட்பார். வால்ச்சர் ஒரு லாயர் இல்லையா, ஸோ ஐடியா கேட்பார். வால்ச்சரும் சரி நான் ஒரு பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது பெரிகிரினும் சார் பொலிட்டிக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துக்கு யார் வர அப்படின்னா பொலிட்டிக் உட்பியோடைய ஒய்ஃப் அவங்க வராங்க. சார் பொலிட்டிக் உட்பி ஒய்ஃப் வராங்க, லேடி உட்பி. அவங்க ஏன் வராங்க அப்படின்னா, இங்கே தான் மோஸ்கா சொல்லி விட்டான்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ப்ராஸ்டியூட்டை பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவத்தில் வராங்க. இங்கே வந்து பார்த்தா ப்ராஸ்டியூட்டில் பெரிகிரினுங்கிற அந்த பையன் தான் இருக்கான், யங் பாய் தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னா, ப்ராஸ்டியூட் தான் ஆனால் கெட்டப்பில் இருக்கான் போல், ஆம்பளை கெட்டப்பில் இருக்கான் போல், பப்ளிக்கில் பேசினாலும் ஆம்பளை கெட்டப்னு பேசிகிட்டு இருக்கா போல் அந்த ப்ராஸ்டியூட்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த பையனை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரே அசிங்கம். அப்போ அந்த இடத்துக்கு வேகமாக மோஸ்கா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேடம் இவர் வந்து இந்த பையன் வந்து ஒன்றும் ப்ராஸ்டியூட் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் கூட நின்று பேசியிருந்த ப்ராஸ்டியூட் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா கோர்ட்டில் இருக்கா. பொனாரியோ கூட கோர்ட்டுக்கு போயிருக்கா. இவன் யாரை சொல்லலான்னா சீலியாவை சொல்கிறான். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சீலியா தான் இவன் வந்து அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லேடி அனுப்பி விட்றான். இந்த லேடி இந்த பையன்ட்ட சாரிப்பா தப்பா எடுக்குன்னு சொல்லிட்டு போயிடுது. பட் பெருகிரனுக்கு இதில் ஒரு அவமானம். இத்தனை பேர் முன்னாடி வச்சு நான் ஒரு பையன் ஒரு பாய் என்ன போய் ஒரு பொண்ணு அதுவும் ப்ராஸ்டியூட்னு சொல்லி இந்த பொம்பளை கேவலப்படுத்திட்டாலே, இந்த ஆளை நான் பழி வாங்கணும் சார், பொலிட்டிக் உட்பியை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் ஐடியாவில் இருக்கான் பெருகிரன். ஓகேவா? இப்போது வெனீஷியன் செனேட் பில்டிங்க்கு இவங்க 2 பேர் போயிருக்காங்க, பொனாரியோவும் சீலியாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கார்பாஷியோ தான் சொந்த பையனையே டிஸ்இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். இது 2க்கு காரணம் வோல்போன். ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர் சீலியாவும் பொனாரியாவும் அங்கே ஜட்ஜஸ் கிட்ட போயிருக்காங்க. போய் இவ்வளோத்தையும் சொல்கிறாங்க, ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா டிஸ்இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ உடனே இந்த சீனுக்குள்ளே யார் வரார் அப்படின்னா வால்ச்சர் வரார். வால்ச்சர் ஒரு லாயர். அவர் வந்து கேஸ் அப்படியே திருப்பி விடுறாரு. எப்படின்னா, பொனாரியாவும் சீலியாவும் லவ்வர்ஸ் 2 பேரும் வீட்டை விட்டு எலோப்பாய் ஓடுறாங்க. அதுவும் கார்பாஷியோக்கு இப்படி போகிறது பிடிக்கல, கார்வினோட வைஃபை இவங்க பையன் கூப்பிட்டு போகிறது பிடிக்கல. அதனால் தடுத்தார். அவர் சொல்கிறத கேட்காம பெத்த அப்பாவையும் அடித்து போட்டு வந்துட்டான், நியர்லி கொலை பண்ணுறதுக்கு போயிட்டான். பட் அவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ கார்வினோட வைஃபை இவன் தான் கவர்ந்து கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஸை மாற்றி விட்றாரு. அப்போது இதுக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் தூபம் போடுற மாதிரி லேடி பொலிட்டிக் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்கக்கிட்ட அங்கே மோஸ்கா சொல்லி விட்டான் இல்லையா, உங்கள் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண லேடி வந்து கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீலியா தான் என் புருஷனை எவ்வளோ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சீலியா ஒரு தப்பான உமன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஒரு பின்பம் வந்துட்டு உடனே வோல்போனும் வராரு. வோல்போன் அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி வர்றாரு. ஏன்னா உடம்பு சரியில்லான்னு சொல்லிட்டு தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காரு. அப்போ அவங்களும் பார்க்குறாங்க, சரி இந்த மனுஷனையும் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், இவன் இப்படிலாம் ஆசைப்பட்டிருக்க மாட்டான், இந்த பையன் தான் அவ்வளோத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு வால்ச்சர் சொன்னதை நம்பி இந்த நடந்த விஷயங்களையும் வச்சு நம்பி இந்த 2 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சீலியா பொனாரியா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு பிரித்து வச்சிடுறாங்க. ஓகேவா?
இப்போ வோல்போனுக்கு கடைசியில் இன்னொரு ப்ராங்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஏன்னா இவ்வளோ நேரம் ஏமாத்திச்சு. இப்போ வோல்போனுக்கு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தால் ரொம்ப உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம சீக்கிரம் உண்மையிலே இறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு, ஸோ கடைசியாக ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்காவை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு முழுக்க சொல்லிவிடு. முக்கியமாக அந்த 3 லெகசி ஹண்டர்ஸ்க்கு இது தெரியணும். தெரிஞ்சு நான் ஒரு டிஸ்கைஸில் இருக்கேன், நான் ஒரு வேற ஆளாக வெனிஷியன் காடாக டிஸ்கைஸில் இருக்கேன், அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் மோஸ்கா நான் வந்து என்னுடைய ஹையராக அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இறக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்ககிட்ட சொல்லு, அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஓகேவா? சொன்னதும் அதே மாதிரி மோஸ்காவும் சொல்லிடுறான், இறந்துட்டா சொல்லிடுறான். இப்போ 3 பேரும் வராங்க. இவர் டிஸ்கைஸில் இருக்கார் வோல்போன். டிஸ்கைஸ்லேருந்து அவங்க 3 பேர் ரியாக்ஷனை இவர் பார்க்க போகிறார். பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாரு வோல்போன். இப்போ இதை விட்டுட்டு அப்படியே இங்கே சார் பொலிட்டிக் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, பெருகிருன்னு ஆல்ரெடி பார்த்தோம் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற இடத்துல இருந்தான். ஏன் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் சார் பொலிட்டிக்கோட ஒய்ஃப் வந்து தேவையான ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ அதனால் இந்த சார் பொலிட்டிக்கும் பெருகிருன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இப்போ பெருகிரின் அதை வச்சு இவரை த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்ச்சன்ட் மாதிரி டிஸ்கைஸ் ஆகி இவர் வீட்டுக்கு வரான். சார் பொலிட்டிக் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் நீங்கள் ஏதோ ஒரு பையன்ட்ட பேசிகிட்டு இருந்தீங்களாமே, வெனிஸை வந்து டர்க்கிக்கு விற்கணும்னு சொல்லி பேசுனீங்களாமே, அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, உங்களை சும்மா விட போகிறதில்ல, ஆட்கள் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த மனுஷன் ஈஸியாக ஏமாறுற கேரக்டர் இவன் ஈஸியாக பேசும்போதே இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் பெருகிறேன். ஸோ அதனால் அவர் பயந்து போயிட்டார். பயந்துட்டு கதவை சாத்திட்டு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ஒரு பெரிய அந்த டாட்டாய் ஷெல் இருக்குது, அந்த ஷெல்லு கீழே போய் ஒளிஞ்சிட்றாரு. ஒளிஞ்ச பிறகு வீட்டுக்கு அந்த இன்னொரு 3 பேர் ஏமாற்றி கூப்பிட்டு வரான் பெருகிறேன். அவனுடைய ஆட்கள் தான் வந்து வீடு முழுக்க தேடுறாங்க. அவருடைய பக்குன்னு பயத்தில் இருக்கிறாரு. அந்த டாட்டாயோட ஷெல்லு கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு அதை குறித்து அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசுகிறதே அவருக்கு பயம். ஐயோ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பக்குன்னு அடிக்குது. பட் அவர் அங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வெளியே போயிடுறானுங்க. போன பிறகு சார் பொலிட்டிக்கு அப்போ தான் ஒரு ரிலீஃப் வந்துட்டு, எப்பா என் ஒய்ஃப் எவ்வளோ சொன்னா இங்கேருந்து இங்கிலாந்து போயிடலாம் அப்படின்ட்டு, நான் தான் கேட்கல, வேலையாக இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் சார் பொலிட்டிக்கு வருது. இப்போ வோல்போன் அந்த லெகசி ஹண்டர்ஸுடைய மூஞ்செல்லாம் பார்த்துட்ருக்கான் அவன் வீட்டில். எல்லாருக்கும் ஒரே கோபம். போய் ஒரு பாரசைட்டை போய் அவனுக்கு ஹையராக வச்சுட்டு போயிருக்கான். நம்மளாம் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தவனுக்கு எவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்கோம், நான் என் ஒய்ஃபை இது பண்ணுவதுன்னு கார்பேஷன் ஒவ்வொருத்தராக புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஃபேஸ் ரியாக்ஷன் வோல்போனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அப்படி இருக்கும்போது வால்ச்சருக்கு கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் போய் கோர்ட்டுக்கு போய் சொல்ல போகிறேன், மோஸ்கா ஒன்று நான் ஒரு கிரிமினலாக சொல்ல போகிறேன், நான் சொத்துக்காக அவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன், கோர்ட்டில் நான் போய் சொல்லியிருக்கேன், இதுக்காக நான் என் ப்ரொஃபஷனே பணையம் வச்சுருக்கேன், அப்படி பண்ணியும் நீங்கள் வோல்போன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் போய் எல்லாருமே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கோவமாக போகிறாரு. வோல்போனுக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம போட்ட பிளான் அப்படியே ஆப்போசிட் ஆகுது, கோவமாக வீட்டுக்கு போகணுன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு போகிறானேன்னு சொல்லிட்டு இவர் இப்போதைக்கு இறந்துட்டார். ஊர் முழுக்க அதான் நம்பிட்டு இருக்காங்க. மோஸ்கா கோர்ட்டுக்கு போகிறான். வோல்போன் வந்து டிஸ்கைஸில் போகிறாங்க, ஏன் நடக்குன்னு பார்க்குறக்காக போகிறாரு. இப்போ மற்ற 3 லெகசி ஹண்டர்ஸும் இருக்காங்க. மோஸ்கா இருக்கான். மோஸ்கா மேலே தான் கேஸ் ஃபைல் பண்ண மாதிரி இருக்குது. மோஸ்காக்கு இப்போ என்ன அப்படின்னா, வோல்போன் உயிரோடு இருக்கிறது நம்ம சொல்ல வேண்டாம், சொன்னால் பிரச்சனை, யார் சொன்னால் வந்து சொத்து நம்ம கிடைக்காது, நம்ம கடைசியில் சொத்தை நம்ம அனுபவிச்சிக்கலாங்கிற ஒரு ஐடியா மோஸ்காக்கு வந்துட்டு, இது வோல்போனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது அவன் சொன்னால் தான் உண்மை, அதனால் பார்த்துட்ருக்காரு. கோர்ட்டில் எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது வோல்போனே உண்மையை ஒத்துக்கிறாரு, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் தான் அந்த பையட்ட போய் சொல்ல சொன்னேன், அவன் இப்போ எனக்கே துரோகம் பண்ண பார்க்கான், நான் உயிரோடு இருக்கிறத சொல்லாமல் சொத்தை முழுக்க அவன் அபகரிக்க பார்க்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கோர்ட்டில் இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. இப்போ நீ ஏன் உயிரோடு இருக்க, எதுக்கு ஏமாத்துன்னு சொல்லி கேட்டதும் இப்போ வோல்போன் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. முதல்லேருந்து எல்லா பிளானையும், நான் 3 வருஷமாக இந்த 3 பேரை ஏமாற்றிட்டு இருக்கேன், நான் ஒரு க்ரீடுக்காக இப்படி பண்ணேன், கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன், தென் அவருடைய ஒய்ஃப் அடைய பார்த்தேன், இப்போ கடைசியில் நான் செத்துட்டதாக சொல்லி அவங்க ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு பார்த்தேன், அவங்க அப்படி பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் மோஸ்காக போட்ட பிளானை முழுக்க அங்கே கோர்ட்டில் சொல்லிடுறாரு. சொன்னோடனே வெனிஷியன் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரை விட்டுட்டுறாங்க, பொனாரியாவையும் சீலியாவையும் விட்டுட்டு மோஸ்காவுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க பிரிசனில் இருக்கிற மாதிரியும், வோல்ச்சரை அந்த கோர்ட்லேருந்து டிஸ்பார் பண்ணி விட்டுறாங்க, பேனிஷ் பண்ணிடுறாங்க. கார்பாஷியோவை ஒரு மொனாஸ்டிக்கு கன்ஃபைன் பண்ணி விட்டுறாங்க. தென் கார்வினோவை பப்ளிக்கில் எல்லாரும் முடிச்சு அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிடுறாங்க. தென் வோல்போனையும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், சாவர வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. டெத் சென்டென்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அங்கே வச்சு செத்துருவார். ஸோ லைஃப் லாங் ப்ரிசனில் இருங்க அப்படிங்கிற மாதிரி அவரையும் தள்ளி விட்டுறாங்க. தென் கார்பாஷியோட எல்லா பணமும் மொத்தமாக பொனாரியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரூல் போட்டு மொத்தமாக அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இந்த பிளேலாம் முடிஞ்சது, பிளே ரைட் முன்னாடி வந்து இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளாஸை கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த பிளே எண்ட் ஆகுது. தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா க்ரீட், கரப்ஷன், டிசப்ஷன், இது 3 முக்கியமான தீமாக சொல்லலாம். க்ரீடு ஒரு மிக மிக முக்கியமான தீம். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த க்ரீடு தான் மோஸ்ட்லி முக்கியமாக இருந்திருக்கு. சில கேரக்டர்ஸ் தவிர்த்து முக்கியமாக அந்த லெகசி ஹண்டர்ஸ், வோல்போன், மோஸ்கா எல்லாருக்குமே க்ரீடு தான் முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ க்ரீடியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத காமெடியாக அந்த பிளேமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு பென் ஜான்சன்.